ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அட்குக் 1000 சேனல். இன்றைக்கி நாம் வீட்டிலையே 4 கிலோ சிக்கன் பிரியாணி ஈஸியாக எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: ஜீரக சம்பா பிரியாணி அரிசி 4 கிலோ, பச்சை மிளகாய் 10, எண்ணெய் 800 ml, எலுமிச்சம்பழம் 4, புதினா ஒரு கைப்பிடி அளவு, மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவு, பெரிய வெங்காயம் 1.5 கிலோ, தக்காளி 1 கிலோ 200 கிராம், பூண்டு பேஸ்ட் 350 கிராம், சின்ன வெங்காயம் பேஸ்ட் 75 கிராம், இஞ்சி பேஸ்ட் 350 கிராம், மிளகாய்த்தூள் 9 டேபிள் ஸ்பூன், நெய் 100 ml, கரம் மசாலா பொடி 3 டேபிள் ஸ்பூன், தயிர் 500 ml, 4 கிலோ கோழிக்கறி, உப்பு மிளகு பெரட்டி வச்சுக்கோங்க, தேவையான அளவு உப்பு. மல்லி புதினாவை மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. 4 கிலோ கோழிக்கறியில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், சிறிதளவு உப்பு சேர்த்து பெரட்டி வச்சுக்கோங்க. அரிசியை நல்லா 2 தண்ணி கழுகி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சா பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா ஸ்லைஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா மசிய வதங்கும். தக்காளி இந்த மாதிரி நல்லா ஜூஸியாக மசிய வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அதில் பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் அரைச்ச இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அரைச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மல்லி புதினா அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மல்லி புதினா நல்லா அரைச்சி பிரியாணியில் சேர்த்து பாருங்கள். நல்ல பிரியாணி செம டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். இப்போது 1/2 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மசாலா பரட்டி வச்ச கோழிக்கறியை சேர்த்துக்கலாம். கறி மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 4 எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். கறி எல்லாம் பர்ஃபெக்டாக வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1க்கு 1.25 பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரால செக் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கலாம்.
அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பிரியாணி தண்ணி 2 சம அளவு வந்ததுக்கப்புறம் 100 ml நெய் சேர்த்துக்கலாம். பிரியாணியை நல்லா கிளறி விடலாம். பிரியாணி 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா இலக்கி விட்டுட்டு அடியில் இப்போ நம்ம தோசைக்கல் வச்சுக்கலாம். பிரியாணியை நல்லா இலக்கி விட்டதுக்கப்புறம் பிரியாணியை ஒரு வெயிட் பாத்திரம் வச்சு தம் போட்டுக்கலாம். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. இதே மாதிரி உங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அட்குக் 1000 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இதே அளவுகளில் 4 கிலோ சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள்.